அதிமுக, திமுக ஒண்ணா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று போய்க்கிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அது 100% வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பே கிடையாது. எப்படி நம்ம இந்த டிவிகே கூட்டணி 100% அது ஜெயிச்சிடும். அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும். ஃபஸ்ட் டைம் வராரு. அதனால் அவர் ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். ஒரு மாற்றம் தேவைன்னு தான் வராரு. விஜய் நல்லா பண்ணுவார், அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா மக்கள் எவ்வளோ தூரம் விஸ்வாசிகள் வெற்றி இது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே இது சமாச்சாரம் நடந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம். இது நல்ல ஒரு வாய்ப்பு. அவர் நல்லது பண்ணுவார். அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இல்லை சார், வாய்ப்பு இல்லை. அது சும்மா ஒரு பொருளை மாரி கழிப்பு விட்றாங்க, அவ்வளோதான். யார் கிளப்பி விடுறா? அதுலேயும் இருக்காங்க சார். யாரும் இப்போ சொல்ல ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா விஜய் ரசிகர் தான் சொல்லலாம். அதுன்னு ஆளுங்க இருக்கிறாங்க. அது எதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இது ரெண்டு எதிர்கட்சி, எப்படி கூட்டணி ஆகும்? கூட்டணி ஆனால் திராவிட கட்சிக்கு அசிங்கமாகிடும். அதனால யார் இருந்தாலும் யோசிப்பாங்க. இப்போது தலைவர் இதுமாரி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சும்மா குரல் கழிப்பு விடுறாங்க. இப்போ ஒரு பெரும்பாலான ஆட்சி அமைக்க முடியலன்னா இப்போ தொங்கு சட்டியில் இருக்கிறாங்க. இப்போ விஜய் இப்போ டிஎம்கே பற்றி பேசி தான் ஒரு ஓட்டை போட்டாங்க. முக்கால்வாசி ஓட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே டார்கெட் பண்ணி தான் பேசி ஓட்டை போட்டாங்க. இப்போ எங்கே போய் நிற்கிறாரு? அவங்ககிட்ட தான் போய் கையேந்து நிற்கிறாரு. எனக்கு ஆதரவடிங்கன்றாங்க. இப்போ ஆதரவடிங்க சொல்லிட்டு போனால் இப்போ உங்களுக்கு போட்ட ஓட்டு போட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சும்மா அது ஒரு பொருளை மாரி கழிப்பிடுறாங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அனுப்பிச்சு வச்சா எப்படி அது ஆச்சு அப்போ மக்கள் நினச்சிப்பாங்க. அப்போ ரெண்டு சேர்ந்து இது பண்ணுறாங்கன்னா ஒரு இதுவாக இவர் ஒரு டாப்பாக இதுவாக இருந்துறாங்க. விஜய் டாப்பாக ஒரு பெரிய கட்சி மாரி அது மாரி ஆகிடும். அது யோசிப்பாங்க. யோசிக்காமல் யாரும் இந்த பண்ண மாட்டாங்க. நம்மளே யோசிக்க வேண்டிய விஷயம். அது விஜய் சைட்ல தான் பரப்பி விடுறாங்க. அதுதான் உண்மையை சொல்ல போனால், அதுதான் உண்மையை. ஏன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஓட்டு செதுரிக்கப்பட்டிருக்குது இப்போ. ஏன்னா உண்மையாக சொல்ல போனாலே இது ஓட்டு எப்படி இப்போ தமிழ்நாடு மக்கள் ஒரு இதில், ஏன்னா டிஎம்கே ஆட்சி நல்லா செஞ்சுருக்காங்க, செய்யாமலாம் இல்லை. இப்போ உண்மையாக சொல்ல போனால் இந்த படிப்பு இது விஷயம் சரி, காலை உணவு சரி, ஆஸ்பத்திரி, சத்திரம், கிரவுண்டு எல்லாம் நல்லபடி நல்லா தான் செஞ்சுறாங்க. மக்கள் இப்போ எல்லாம் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. எப்படி இது ஆச்சு ஏதாச்சும். ஏன்னா கருப்பு கணியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வரேன்னாங்க. திடீர்னு இப்படி மாறுவோ மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால தான் இவரே இப்போது காங்கிரஸ் கட்சி இப்போ தவக்கால கூட்டணி போய்க்குது. இதே பாஜக எதிர்க்கிறாங்க. நான் சொல்கிற கட்சி தான் ஏடிஎம்கே கூட்டணி வச்சா நீ ஆட்சி அமைக்கலாம், இல்லைன்னா அது முடியாது அப்படின்ட்டு. இப்போ நம்ம மக்கள் நான் யோசிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி நிலைக்கக்கூடாது. ஏன்னா மத கலவரத்தை உண்டாகிறதுக்கோசம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் போராடுறாங்க. இப்போ கூட இவர் கட்சி ஆதரவு இருக்குன்னா எதுக்கு ஆதரவுனா 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் கழிச்சு நான் பேசுவேன் அப்படின்னு முதலமைச்சரே இது பண்ணிடுது. எதனால யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ பாஜக இப்போ ஒன்றிய அரசு இதுவாகிடுச்சுன்னா இப்போ தொங்குச்சட்டில் நிற்குது. இப்போ யாரும் ஆதரவு இருக்கலைன்னா என்ன ஆகிடும்? குடியரசு கட்சி வந்துடும். குடியரசு கட்சி வந்தால் அவர் தான் ஆட்சி ஆளுநர். அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் யோசிக்கிறாங்க. இவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அது தெரிவிப்பாங்கன்னா எப்படி தெரிவிப்பாங்கன்னா, இவர் எப்படி ஆட்சி ஆள்றாரு அதை பார்த்து தான் எப்படின்னா இது பண்ணால் இது ரீஎலெக்ஷன் வர என்ன பேச்சுன்னு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அது மக்களுக்கு அனுப்படி தான். எனக்கு தெரிஞ்சு அது சும்மா அது ரூமர்ஸ் தான். கன்ஃபார்மெலாம் சேர வாய்ப்பு கிடையாது. ரூமர்ஸ் தான் அது. ஓகே, ஸ்டாலினே சொல்லிட்டார்ல, அவரே சொல்லிட்டார்ல விஜய் ஆட்சி அமையத்தில் எந்த ஆட்சி பண்ணே இல்லை, அவங்க 6 மந்த்து போட்டோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நடக்க வாய்ப்பு இல்லை. சும்மா மீடியா எல்லாம் சேர்ந்துட்டு ரூமர்ஸ் கிளப்புறதா, அதனால் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. அதாவது ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, இவர் வாய்ப்பு கொடுக்கணும். இவங்களை எதிர்த்து அவங்க இருக்காங்க, அவங்கள எதிர்த்து இவங்க இருக்காங்க. இப்போ 2 பேர் ஒன்றா சேர்ந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. அது மாதிரி இல்லாமல் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணுறாருன்னா சந்தோஷப்படணும். அதுக்காக இவங்க இல்லாமல் அவங்கெல்லாம் 2 பேரும் தான் ஆட்சி பண்ணாங்க. இவ்வளோ நாள் கழிச்சு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒஸ்டான டிசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா 2 பேருமே எதிரியாக இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டா அப்போ 2 பேருமே இத்தனை நாளாக ஒன்றா தானே இருந்தாங்கன்னு அர்த்தமாயிடும். அப்போ ஊட்டு போட்ட நம்மளாம் முட்டாளுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அந்த கட்சியே இருக்காது. அடுத்து அதனால் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த முடிவு எடுக்கக்கூடாது. அப்படியே மீறி எடுத்தாங்கன்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது. முடிச்சு விட்ருவாங்க அடுத்த டைம் தான். அது ஃபேக் நியூஸ் சார். அது மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா திராவிடாவே ஆப்போசிட் டீமு அதிமுக திமுக தான். அதெல்லாம் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. அது ஒரு ஃபேக் நியூஸ் தான். அது சும்மா ஏதாவது ஒரு ரூமர் கிளப்பி விட்றாங்க அதுக்காக. ஆனால் அது வாய்ப்பு இல்லை.
நீங்களே சொன்னீங்க இவ்வளவு நாள் திமுக எதிர்ப்பு வச்சு தான் விஜய் வந்து ஆட்சியை ஆமா சார், பிடிச்சிருக்காரு. உண்மைதான். இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடையா நிக்கிறதுமே ஆளுநர் தான். ஆமாம் திமுக வாயை திறந்து விஜய்க்கு ஆதரவா ஆளுநர் பண்ற தப்புன்னு சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றாங்க. ஆனா வாயை திறந்து பேச வேண்டிய தாவேக்காவோ விஜய் அவர்களோ ஆளுநருக்கு எதிராக சில கருத்துக்கள் கூட இன்னும் சொல்லாம இருக்காங்க. அதுதான் சார், அது நீங்கள் தான் சார் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். ஏன்னா ஆதரவு இப்போ அவனரே வந்து அது இது பண்ணுறாருன்னா இப்போ யார் பேச்சு கேட்டு இப்போ பாஜக இது பண்ணால் இவர் தெரியுது, ஏன் இவர் ஏற்று பேசலாமே, ஏன் பேச மாட்டாரு? பயப்படுறாரா பிஜேபி பார்த்து? பயப்படுறா தான் சார், இப்போ உண்மையில அதான் பயப்படுறாரு. இப்போ வந்து இப்போ திமுக இருந்தால் அட நீனாடா என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணுவார். அதனால தான் அதை ஃபார்வர்ட் பண்ணி வந்து திமுக ஆட்சியை வந்து இது பண்ணார். அவர் தொகுதியில் எப்பவுமே வின் பண்ணுற ஆள் அந்த தொகுதியில் அவர் தோக்க வச்சுக்கிறார். ஆனால் இப்போ ஒரு சிம்பாலிக்கு ஒன்று சொல்கிறேன், தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எலெக்ஷன் நடந்தது. மூணு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, 3 முதலமைச்சர் தோற்கப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ ஆட்சி ஆள்றாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணாங்க. இப்போ நல்லா செஞ்சுறாங்க கொண்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் வந்து கொளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னா மிஞ்சி போனால் இப்போ இவங்க எம்எல்ஏ யாரும் தெரியாது சார். உண்மையிலேயே தாவக்கா எம்எல்ஏக்கெல்லாம் யாரும் தெரியாது. மக்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சு எம்எல்ஏ யாரும் தெரியாது. மக்கள் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை பார்த்து போடல, விஜயை பார்த்து தானே விஜய் பார்த்தா சொல்கிறேன் சார், சினிமா முகம் பார்த்து போட்டுக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் விஜய் கோஸ் தான் அந்த ஓட்டு. ஆனால் விஜய் செய்வார, ஏன் இப்போ விஜய் ஏற்று பேசலாமே, பாஜக ஏற்று ஒரு கேள்வி கேட்கலாமே, நான் ஆட்சி அமைக்கிறேன் வருமானம் எனக்கு எல்லாம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஆட்சி அதை ஏற்று பேச மாட்டீங்க. இப்போ மக்கள் அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி மக்கள் எல்லாம் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து சினிமா முகத்தை பார்த்து தான் போட்டுக்கிறாங்க, சினிமா முகத்தை பார்த்து தான் ஓட்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இன்னும் அந்த மக்கள் யாரும் தெளிவாக இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அவர் ஓட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் இந்த பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக ஊந்துருக்கு சார். இவர் ஏற்று கேட்கணும், இவர் ஏற்று கேட்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து டிஎம்கே மேலே சொல்லி தான் இவர் வந்து இப்போ ஆட்சி ஓட்டை போட்டுக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணுன்றாங்கன்னா மாற்றம் ஒன்றும் புரியல. இப்போ சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. இப்போ ஆட்சி ஒன்றும் அமைக்காத முன்னே ஆர்க்க தொகையில் ஒரு பலக்காரம் 10 வயசு சிறுமி அது கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா என்னமா சொல்லுவாங்க, டிஎம்கே பண்ணாங்கன்னுவாங்க. இப்போ ராயப்பேட்டாவில் ஒரு எம்எல்ஏ கத்தி தூக்கி கேக் வெட்டுறாரு, அதே கேட்டுன்னு வச்சிங்கன்னா டிஎம்கே பண்ணேன்னுவாங்க. அப்புறம் வந்து தஞ்சாவூர் எம்எல்ஏ போதியில் பண்ணுறாரு, குடி போதியில் பண்ணி அதே கேட்ட டிஎம்கே தான் பண்ண. அப்போ டிஎம்கே வந்து ராமஜன்மம் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் முதலமைச்சர் சொல்லி இதுவாகிடுச்சு. இப்போ இது வந்து இது யார் கேட்க வேண்டியது? இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து பலாக்காரம் நடக்குது, குழந்தைங்கள பாலியம் கொடுமை பண்ணுறாங்க, கெஞ்சா இது பண்ணுறாங்க, குடி போதில் இது பண்ணுறாங்கன்னு சொல்ல. இப்போ நீங்கள் ஆட்சியில் உக்காரல, இப்போ 3 இதுவும் நீங்கள் இதுவாக இருக்குது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ மாற்றம் வேணாம். இப்போ உங்கள் ஆட்சியில் மாற்றம் இல்லையா, ஒன்றுமே உங்கள் ஆளுங்க இதுமாதிரி பண்ணாமல் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ டிஎம்கே நீ டார்கெட் பண்ணி பேசுனீங்க. இப்போ டிஎம்கே தான் வந்து பாஜகவை எதிர்க்குது தமிழ்நாட்டில். உண்மையாக சொல்ல போனால் டிஎம்கே பாஜக எதிர்க்கிற ஒரே கட்சி பார்த்தா திராவிட கட்சி மட்டும்தான். அந்த கட்சியில் நம்ம எல்லாம் அச்சுங்கன்னே சாக வேண்டிய நிலைமை தான். அதான் இப்போ நடக்க போகுது, அதான் உண்மையாக நடக்க போகுது தமிழ்நாட்டில். மக்களுங்க வந்து யோசிக்காமல் போட்டாங்க, அதான் ஒன்று. இது வந்து இவர் ஏற்று கேட்கணும். இவர் ஏற்று கேட்டால் பரவாயில்ல, இவர் ஏற்று கேட்குறான்னு இவருக்கு ஒரு நெக்ஸ்ட் வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீஎலெக்ஷன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீஎலெக்ஷன் வந்தால் இப்போது முதலமைச்சர் நம்ம ரீஎலெக்ஷன் வானான்றாரு. ஏன்னா நீ வந்திருக்க என்ன செய்கிறேன் பார்க்கணும். இப்போ 11 குறிக்கோள் கொடுத்துருக்காரு. இப்போ 2500 தரேன், 6 சிலிண்டர் தரேன், 10க்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் போடுறேன். அப்புறம் வந்து திருமணம் அவர் பெண்களுக்கு நகை இது பண்ணுற, குழந்தை பிறந்த நகை இது பண்ணுற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டா சாத்தியமாக கிடையாது. ஏன்னா ஆட்சி ஆண்டவங்களும் வந்து அவ்வளோ எதுவும் செய்யலை. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இந்த உணவு திட்டம், இந்த 1000 ரூபாய் இது முதல்ல இதை செஞ்சுட்டு நீ எது இருந்தாலும் இது பண்ணு அப்படின்றாங்க. பார்க்கலாம், வந்திருக்காரு என்ன செய்கிறா பார்க்கலாம். மக்கள் எல்லாம் சினிமா முகத்தை பார்த்து போட்டிருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட போது நம்ம தான். மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிச்சா நல்லது. இந்த வாட்டி அவர் நின்னது வந்து அவருக்கு டைமே கிடையாது. எங்கே வந்தாலும் அந்த கரூர் இஷ்யூனால கொஞ்சம் அதில் ஃபெடப் ஆகிட்டாங்க. அவர் ஃப்ரீயாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக இண்டிவிஜுவலாகவே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட்டணியே தேவை கிடையாது. இதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக அவருக்கு ஃப்ரீயாக விட்டுருந்தானே பண்ணல. அவர் வெளியில் வரல சும்மானா கமெண்ட் அடிச்சு இங்கே மீடியாக்கள்லாம் அவர் ஒரு மாதிரியாக பண்ணிட்டாங்க தவிர மற்றபடி செல்வாக்கு இருக்குது சார். நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார், அதில் மாற்றம். ரொம்ப கேவலமாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பாங்க? கஷ்டம் தானே. ஏன்னா இவங்களே தானே அவங்க இருக்காங்க. எலெக்ஷன் என்னது கண்டெஸ்ட் பண்ணது, இவங்களே அவங்க இருக்காங்க, அவங்களே இவங்க இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ புதுசாக வந்தவருக்கு ஒரு வாய்ப்பு விடுக்கணும். இது பேசிக்காக தான் நல்லா இருக்கும். அவர் சரியாக செய்யலைன்னா மக்கள் அவருக்கு திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடம் கொடுப்பாங்க. அதனால் 2 பேர் எதிரியே ஒன்றா சேர்றதில்ல என்ன இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நல்லா இருக்கும். அரசியலில் என்ன ஒன்றா நடக்கலாம் சார்.
ஏன்னா ஒருத்தர் வந்து பயனடைகிறாங்கன்னா அடுத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, யார் எப்படி இருக்காங்கன்னு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி இருக்கோம் தான் பார்க்குறாங்க. அதுதான் ட்ரெண்டு. அது வந்து ரூம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை 2 பேரும் ஒன்று சேர்ந்தா தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? சந்தோஷமாக தான் சார் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா நல்லது தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் சேஃபில் வந்து அவங்கவுங்க நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க நல்லது பண்ணால் சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சந்தோஷம் தானே. அவர் பேசணும், அவர் அதுக்கான கேஸ் போடலாம். ஏன்னா கர்நாடகாவில் அந்த சிஎம் போட்டு அப்போ வாங்கியிருக்காரு இல்லையா, அதே மேல்முறையீடுனா அதே இது எக்ஸாம்பிளாக காட்டி இவங்கள சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். பட் இவங்க எந்த ஸ்டெப்பு ஒன்றும் எடுக்காமல் இருக்காங்க. போட்டால் தான் ஒரு இது வரும். பாட்டி டிவிக்கு வந்து ஜெயிச்சு ஓட்டு வந்ததே எல்லாம் வந்து சினிமா மோகல் தான் சார். ஏன்னா அவருக்கு வந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, சினிமா மோகத்தில் வந்துட்டார். வந்த பிறகு தான் அவர் என்ன கஷ்டப்பட போகிறாருன்னு அவருக்கு தெரியும். பயந்துருந்துருந்தா இந்நேரம் கூட்டணி போயிருப்பார். இன்னும் போகாமல் இருக்கிறது காரணம் அதுதானே. ஏன்னா மொத்தமாக சேர்ந்து நாங்கள் ரிசைன் பண்ணுவோன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இது இருக்குல்ல. அப்படின்னா அவர் ஒன்றும் பயப்படல. அவரே இவங்க வருவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன கட்சிக்கு முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். அது உள்ளுக்குள்ளே நடக்குது நமக்கு தெரியாது, போய் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம ஓப்பனாக சொல்லிடக்கூடாதுல்ல, தெரியல. ஆனால் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தெரியல அது எக்ஸாக்டாக தெரியல. எல்லாம் மீடியாஸ் சோஷியல் மீடியாவில் தான் ஆளுக்கு ஒன்று கருத்து பரப்புகிறாங்க. யார் பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியல, அது யாரும் தெரியல. அதெல்லாம் சும்மா ஃபேக்கு தான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வந்துட்டார், பிடிக்கல வந்துட்டார். 108 சீட் ஜெயிச்சிட்டாரு. காங்கிரஸும் கூட்டணி போயிட்டாங்க. வரட்டும், 6 மந்த்துக்கு போனதுக்கப்புறம் தான் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியும். விஜய் ஸ்டார்டிங்லேருந்து அவர் எதுவுமே பேசலை. அவர் சென்ட்ரல் அகேன்ஸ்டாகவும் பேசலை. எப்படி சொல்லுது, பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கூட எதுவும் பண்ணதில்லை இது வரைக்கும். என்ன மைண்டில் இருக்காருன்னு யாராலையும் யூகிக்க முடியல. எல்லாம் நம்ம மீடியா பீப்புளு, பத்திரிகையாளருங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களா ஒரு அசம்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஓப்பனாக சொல்லி எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இவங்க தான் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, இவர் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு மக்கள் ஓரளவுக்கு தெளிவடைவாங்க. அவர் பேச மாட்டார், விஜய் பேச மாட்டார், அவர் தான் பேசணும். இப்போ பேச முடியாத சூழ்நிலைன்னா அவர் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அது 112 சீட்டுன்றது கன்ஃபார்ம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மெஜாரிட்டி நிற்கிறது. அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவார். எல்லாம் இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிட்டுருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். டிவிக்கு ஆட்சி தான் அமையும். இல்லைன்னா திரும்ப மக்கள் வந்து கஷ்டத்தான் போடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. டிவிக்கு வரட்டும், எல்லோரும் ஆதரவு கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி. இருக்கலாம் சார், மாற்றம் இருக்குன்னு செய்யும் சார். அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். இல்லை முன்னாடி ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்னார், தோத்துட்டாரு, இதுதான் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனு. ஒரு மாற்றத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் தான் ஒரு ரிஃப்ளெக்ட் நமக்கு தெரியும். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அவரும் அவர்கிட்ட நல்ல சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா இனிமேல் தான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது பண்ணிட்டோம், என்ன பண்ணால் தெரியும். நமக்கு வரலைன்னா அடுத்தது என்ன நடக்குதோ அதுதான். எலெக்ஷன் நடக்கும், இல்லைன்னா திமுக அதிமுக கூட்டணி நடக்கும். இது 2த்துல எதனா ஒன்று நடக்க போகுது. ரீஎலெக்ஷன் நடந்தால் என்ன ஒன்று நினைக்கிறீங்க? இப்போ இன்னும் மெஜாரிட்டியோட ஜெயிப்பார். இப்போ சின்ன கட்சிகள்லாம் அப்போ ஜெயிக்க முடியாமல் போயிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்கள். அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு இப்போ இருக்கிற சீட்டை காணாமல் போயிடும். அதை அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான விளைவை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். பிரச்சனை வேறு எதாவது மாதிரியே போகணுன்னு சொல்லிடும், பயப்படலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உடனே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா உடனே எது சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும், அது மைனஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு